அப்பா துரைசாமி அவர்களது மாலத்தீவு பயணத்துக்கான விமான டிக்கெட், நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஹோட்டல், சுற்றி பார்க்க வாகனம் என பிரமாதமாக ஒரு பேக்கேஜ் புக் செய்து அன்று இரவே பிரபஞ்சன் மதுவிடம் கொண்டு வந்து தந்தார். 7 ராத்திரி 8 பகல் பேக்கேஜ் அது. நாளை மறுநாள் விமானம். நீங்கள் எதுவும் செலவழிக்க வேண்டாம், ஷாப்பிங் மட்டும்தான். அதுக்கு உனக்கு ஜிபேல நான் பணம் அனுப்பியிருக்கேன். மாமா, லட்சக்கணக்கில் உங்களுக்கு செலவு. பரவாயில்லம்மா, நீயும் அவனும் சந்தோஷமா இருக்கணும். வாழ வந்த பெண்களை கஷ்டப்படுத்தாம வச்சிருந்தாதான் அந்த குடும்பம் விளங்கும். இதை உனக்கும் சொல்றேன்டா. அவ கண் கலங்காம நீதான் பார்த்துக்கணும். அவர் அழுத்தி சொல்ல பிரபஞ்சனுக்கு புரிந்தது. அதே சமயம் மதுவுக்கு உறுத்தலாக இருந்தது. எப்பேற்பட்ட நல்ல மனுஷங்க இவங்க, பாசத்துக்கு நான் தகுதியானவள் தானா? எதுக்காக இந்த லெட்டர்? யார் அந்த நாகேஷ்? கொண்டு வந்து தந்தது யாரு? நான் நினைவில்லாமல் கடந்த அந்த 3 மாதம் என் வாழ்க்கையில் இருட்டாக மறைக்கப்பட்ட பகுதி. நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. என் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்காது. அது கால் முளைச்சி இப்போ வெளியில் வந்திருக்கு. என்னம்மா யோசிக்கிற? நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. செலவை பற்றி கவலைப்படாதே. பேக் பண்ண தொடங்கு. நான் உனக்கு உதவி செய்கிறேன். அம்மா ஈஸ்வரி சொல்ல மதுவுக்கு ஆறுதலாக இருந்தது. சரியத்தே, உங்களை மாதிரி இந்த அளவுக்கு அனுசரணையான பெரியவங்க எந்த வீட்லையும் இருக்க மாட்டாங்க. அம்மா, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். பிரபஞ்சன் சொல்ல அப்பா முகம் மாறியது. உள்ளே வா என அவனுக்கு கண்ஜாடை செய்தார். அவன் உள்ளே வர, என்னடா, செலவுக்கு நான் அனுப்பின 1,00,000 ரூபாயை சீட்டில் விட கிளம்பிட்டியா? அப்பா, என்னை நீ நம்பவே மாட்டியா? நம்புற மாதிரி நீ நடக்கலையே. இல்லைப்பா, நான் லேப்டாப்பை சர்வீஸ் பண்ண போகிறேன். சந்தேகம் இருந்தா நீயும் என்னோட வா. நீ திருந்திட்டியா? அப்பா, நான் பொய் சொல்லலப்பா. இப்போ தேனிலவு போகிற வரைக்கும் நான் நிச்சயமாக சூதாட மாட்டேன். அப்படின்னு வந்து ஆடுவியா? அதை திரும்பி வந்த பிறகு சொல்கிறேன். இப்போ ஆளை விடு. பிரபஞ்சன் வெளியே வந்து பைக்கை எடுத்தான். மது வாசலுக்கு வர, லேப்டாப்பை சர்வீஸுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் மது. நம்ம ட்ரிப்புக்கு சில பொருட்கள் வேணும். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன், வாங்கிட்டு வந்துடுங்க. பிரபஞ்சன் லேப்டாப்பை தந்துவிட்டு பைக்கை எடுத்து பிரதான சாலைக்கு வர, ஓரிடத்தில் கூட்டமாக ஆட்கள் சூழ்ந்து நிற்பதை பார்த்து பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு பார்க்க போனான். கூட்டமாக ஆட்கள் எதையோ வேடிக்கை பார்க்க பிரபஞ்சன் என்னவென்று தகவல் கேட்க, ரோட்டை கிராஸ் செஞ்ச ஒரு ஆளை ஆட்டோக்காரன் மோதிட்டு நிறுத்தாமல் போயிட்டான். பிரபஞ்சன் கூட்டத்தை பிளந்து பார்க்க அந்த ஆள் மல்லாந்திருந்தான். தலையில் அடிபட்டு ரத்தம் காது வழியாக வழிய பிரபஞ்சனுக்கு அதிர்ச்சி. முதலில் தாடி நிறைய இருந்ததால் அடையாளம் தெரியவில்லை. உற்று பார்க்க தெரிந்துவிட்டது. வெளியூர் போன சமயம் பிரபஞ்சன் தன் சகல உடைமைகளையும் தொலைக்க கூட இருந்து உதவி செய்து பணம் தந்து ஹோட்டலில் ரூம் போட்டு தந்து ஏராளமான உதவிகளை செய்த நல்ல நண்பன். உயிர் இருக்குப்பா, யாரோ சொல்ல. அப்புறமா ஏன்யா பார்த்துட்டு நிற்கிறீங்க? ஆட்டோவை கூப்பிடுப்பா. சார், இது விபத்து, போலீஸ் வரணும். அது வரைக்கும் உயிர் இருக்கணுமே. பிரபஞ்சனை ஒரு ஆட்டோவை அழைத்து கீழே கிடந்தவனை தூக்கி ஆட்டோவில் கிடத்தி அவனும் உட்கார்ந்து ஆஸ்பத்திரிக்கு விட சொன்னான். அங்கே ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர ஆஸ்பத்திரியில் கேள்வி கேட்க, வீட்டில் பாத்ரூமில் விழுக்கி தலை உடம்புல அடி, ரத்தம் நிறைய போயிருக்கு, சீக்கிரம் பாருங்க. அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சாதுரியமாக போய் சொல்லி அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போக வைத்தான். சில நிமிடங்களில் டாக்டர் வெளியே வந்தார். தலையில் பலமான அடி. பாத்ரூமில் விழுந்தா இந்த மாதிரி அடிப்படாதே. ஏதோ சாலை விபத்து மாதிரி இருக்கே. எங்களுக்கு பொய் சொல்லி என்னாகணும் டாக்டர்? என் கார்டு தரேன் பாருங்க. ஓகே, விடுங்க. நிலைமை சீரியஸாக தான் இருக்குது. ஒரு நாள் தாண்டினா தான் எதையும் சொல்ல முடியும். எதுக்கும் இவருக்கு யார் முக்கிய உறவோ அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிடுங்க. அவர் போய்விட தலைமை நர்ஸ் வந்தாள். 50,000 பணம் கட்டுங்க சார். பிரபஞ்சன் ஒரு நொடி ஆடி போனான். சீட்டில் ஜெயித்த பணத்தில் மதுவுக்கு செலவழித்தது போக 20,000 கையில் இருந்தது. அப்பா தேனிலவு செலவுக்காக அனுப்பின பணத்தில் தான் கை வைக்க வேண்டும். யார் முக்கிய உறவுன்னு தெரியாது. ஆனால் பாவம், எனக்கு உதவின நண்பனை நான் அம்போன்னு விடுறது தர்மமில்லை. உடனே பணத்தை கட்டினான். சூதாட்டம் என சில கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் பிரபஞ்சனுக்கு உதவும் மனசு ரொம்பவே அதிகம். கஷ்டப்படும் நபர்களுக்கு கையில் இருப்பதை தந்து விடுவான். பணத்தை பொருட்டாக நினைக்க மாட்டான். இவனை தவிர யாரையும் தெரியாது. நான் யார்கிட்ட போய் தகவல் சொல்லுவேன்? தலையில் பலமான அடி. அதனால இவன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா எல்லா பொறுப்பையும் நான் தானே ஏற்றுக்கணும். டாக்டர் வர, நான் இங்கேயே இருக்கணுமா டாக்டர்? அவர் ஐசியூவில் தான் இருக்கார். நிலைமையும் சரியா இல்லை. உங்கள் விலாசம், ஃபோன் நம்பரை தந்துட்டு போங்க. ஏதாவது எமர்ஜென்சின்னு சொல்கிறோம். இன்னொரு டாக்டர் வந்து, ஏராளமாக ரத்த சேதம் ஆகிருக்கு. பேஷண்ட் பிளட் குரூப் B நெகட்டிவ், ரொம்ப ரேர் சார். சார், என் குரூப் அதுதான், எடுத்துக்கங்க. நான் டெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னால் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பா இணைப்பில் வர எல்லா விவரங்களையும் சொன்னான். அப்பா, நான் தான் ரத்தம் கொடுக்க போகிறேன். சாரிப்பா, உன் பணத்தில் கொஞ்சம் எடுத்து ஆஸ்பத்திரிக்கு கட்டிட்டேன். சரி, எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லு, நாங்கள் வரோம். பிரபஞ்சன் அங்கே ரத்தம் கொடுக்க போக இங்கே அப்பா ஒன்று விடாமல் சொன்னார். அம்மா ஈஸ்வரி, மது இருவரும் கேட்டார்கள். பிரபஞ்சனுக்கு ரொம்ப இரக்க குணம் மது. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னு யோசிக்கவே மாட்டான். யாருக்காவது கஷ்டம்னு உடனே உதவ ஓடி வருவான். கல்யாணமாகி வாழ்க்கையை முழுசாக இன்னும் தொடங்கலை. அதுக்குள்ளே ரத்தம் கொடுத்தா உடம்பு பலவீனப்பட்டு போகாதா? அத்தே, ஒரு உயிரை காப்பாற்றதானே ரத்தம் கொடுக்கிறார். நல்லது தானே? அவர் நினச்சா பெருமையாக இருக்குது.
சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நாங்களும் வரோம் மாமா. அவர் களைப்பா இருப்பாரே. சரிம்மா வாங்க. இதுக்கும் நீங்கள் ஹனிமூன் போகிறதுக்கும் சம்மந்தமில்லை. சரி, புறப்படலாம். பிரச்சனைகளை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்து வைக்க அந்த குடும்பமே தயாராக நின்றது. பிரபஞ்சனிடம் ரத்தமெடுத்து முடிக்கும் தருவாயில் குடும்பம் வந்துவிட்டது. அவனுக்கு ஆஸ்பத்திரி நிர்வாகம் ஜூஸ் தந்தது. பிரபஞ்சன் வெளியே வந்தான். ஏன் நீங்கள் எல்லாரும் வந்தீங்க? சாரி மது, ஒரு உயிர் இல்லையா? நான் ஆஃபீஸ் வேலையா திண்டுக்கல் போனப்ப என் பெட்டியை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் பதறி போய் ரயில்வே போலீஸில் உடனே புகார் தந்து இங்கே சென்னைக்கும் தெரியப்படுத்தி 15 நாட்கள் கழிச்சு தான் அதை போலீஸ் மீட்டு தந்தது. அதே ஸ்டேஷனுக்கு வந்த இவர்தான் எனக்கு பணம் தந்து ஹோட்டலில் ரூம் போட்டு தந்து எனக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சார். அங்கேயுள்ள என் ஆஃபீஸ் ஆட்கள் உதவல்ல. ஒரு வாரம் இருந்தேன். அவர் பார்த்து பார்த்து செஞ்சார். சென்னைக்கு வந்து அவருக்கு பணத்தை திருப்பி அனுப்பினேன். அதுக்கே கோவப்பட்டார். இது அவர்தான். நிச்சயமா உதவணும்டா. சரி, அவர் பேக் எதுவும் வச்சிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. அடிபட்டு கிடந்தார். உயிரை காப்பாற்றணுமேன்னு ஆட்டோவில் அள்ளி தூக்கி போட்டுட்டு வந்தேன். பேக், செல்ஃபோன்னு ஏதாவது இருந்தால் எவனாவது அடிச்சிருப்பான். சட்டை பாக்கெட்டில் இருந்தால் அட்மிட் பண்ணின உங்ககிட்ட தந்திருப்பாங்களே. சரி, பிழைச்சது முன்னே பார்த்தா தெரியுமே. இப்போ என்னங்க செய்கிறது? அம்மா கேட்க, நானும் அப்பாவும் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரோம். அதற்குள் டாக்டர் வந்து நிலவரம் சொல்லி இவர்களை போக சொன்னார். தம்பி, இது விபத்துன்னு நீ சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு வரும். உறவுகளை கூப்பிட வேண்டிய கட்டாயம் இப்போவே இருக்குது. யாருன்னு போய் தேடுவோம். புரியுதுப்பா. அவர் பிழைப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாம் வீட்டுக்கு போகலாம். அன்று இரவு 10 மணிக்கு டாக்டர் ஃபோனில் அழைத்தார். பிரபஞ்சன், நீங்கள் சரியான நேரத்தில் பிளட் டொனேட் பண்ணின காரணமாக அவர் உயிருக்கு ஆபத்தில்லை. பிழைச்சாச்சு. நினைவு எப்போ திரும்பும்னு சொல்ல முடியலை. நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் உங்களுக்கு. குடும்பமே ஒரு உயிரை காத்த காரணமாக பிரபஞ்சனை கொண்டாடியது. மதுவின் மனதில் இன்னும் அடுத்த உயரத்தை எட்டினான் அவன். அதே சமயம் தன்னை பற்றிய குற்ற உணர்ச்சி அவளுக்கு அதிகமானது. பெட்ரூமுக்கு வந்தார்கள். உங்களை பற்றின பிரமிப்பு எனக்கு நீங்கல்ல. இது மனிதாபிமானம் மது. இதை பெருசுப்படுத்த வேண்டாம். எல்லாம் இழந்து அன்னைக்கு திண்டுக்கல்ல நான் நின்னப்ப முன்ன பின்ன அறிமுகமில்லாத இந்த நாகேஷ் தானே எனக்கு கை கொடுத்தார். படக்கென மின்சாரத்தை மிதித்தது போல ஆனால் மது. அந்த லெட்டரில் கடைசியில் இருந்த வார்த்தை இதே நாகேஷ். இப்போது இவர் சொல்வதும் அதே நாகேஷ். லெட்டரை எழுதின அந்த நபரா? என்ன பேர் சொன்னீங்க? நாகேஷ். இது கொஞ்சம் வித்தியாசமான பேரு. பரவலா இல்லாத பேரு. சினிமா நடிகர் நாகேஷை தான் எல்லாருக்கும் தெரியும். இவரோட பழகும்போது நான் கேட்டனே. அதுக்கு அவர் சொன்ன பதில், அவரோட அப்பா நாகேஷோட பரம ரசிகராம். அதனால இவர் பிறந்ததும் நாகேஷ்னு பெயர் வச்சாராம். அவன் பேசிய எதையும் மது கேட்கும் நிலையில் இல்லை. கடவுளே, எனக்கு லெட்டர் எழுதின அதே நாகேஷா? என்னை பார்க்க வந்துதான் ஆட்டோ மோதி விபத்துக்கு ஆளானாரா? யார் கண்ணில் அந்த நாகேஷ் படக்கூடாதோ அவரே காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்து ரத்தமும் தந்து பணத்தை செலவு பண்ணி பிழைக்க வச்சிருக்காரா? இதுதான் விதியா? உள்ளே மனசு குரல் தந்தது. முட்டாளா நீ? அந்த பேரையே இப்போதான் கேள்விப்படுற நீ. அந்த மாதிரி ஒரு ஆளை நீ பார்த்தது கூட இல்லை. அப்புறமா எதுக்கு பயம்? சரி, நான் பார்க்காம இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நாகேஷ்க்கு என்னை தெரியலாம் இல்லையா? தெரியாமல் லெட்டர் எழுத முடியுமா? உன்னை என்னிடம் தந்தவள் நீ. உன் பொருள், விலைமதிக்க முடியாத பொருள் என்னிடம். அதை கல்யாண பரிசாக தர நான் வருவேன். இவர் திண்டுக்கல் நபர். அங்கிருந்து கொடைக்கானல் பக்கம். அந்த சில மாதங்களில் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும். அப்பா அம்மாவுக்கு நிச்சயம் தெரியும். என்ன மது, உன் முகமே சரியா இல்லை? அது ஒன்றும் இல்லைங்க. உன் அனுமதி இல்லாமல் நான் ரத்தம் கொடுத்ததை நீ விரும்பலையா? ஒரு உயிரை காப்பாற்ற அனுமதி கேட்கணுமா? நானே உங்கள் மனிதாபிமானத்தை மெச்சலையா? யாருக்காவது ஒரு கஷ்டம்னு வந்தால் மனசு சங்கடப்படுது. நாம் நாளை மறுநாள் தான் போகணும் மாலத்தீவுக்கு. நாளைக்கு நாகேஷை பார்த்து வேண்டிய உதவிகளை செஞ்சிடலாம். காலையில் நினைவு திரும்பிடும். நான் எதுக்கு? நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லைன்னா மாமாவை கூட்டிகிட்டு போங்க. அதுவும் சரிதான். நான் இல்லாத நேரத்தில் நாகேஷ்க்கு அப்பா தான் உதவி செய்யணும். மதுவுக்கு சுருக்கென்றது. அந்த மனிதன் பார்க்க வந்தது என்னை. மாமா உதவி செய்ய போய் அவர் என் மாமனார் என தெரிந்துவிட்டால் ஆபத்தாச்சே. என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்க நான் இங்கே இருக்கணும். கண்டிப்பாக நாளைக்கே அம்மாவை பார்க்கணும். இதை சொல்லணும். என்னங்க, நம்ம ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுங்க. எதுக்கு மது? உங்கள் நண்பர் கண் முழிச்சாலும் உடனடியாக செயல்பட முடியாது. தலையில் அடிப்பட்டவர். அவருக்கு உதவ நீங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டாமா? இந்த நேரத்தில் நீங்கள் தேனிலவுக்கு போனால் அது நியாயமாக இருக்குமா? நல்ல கேள்விதான். ஆனால் அப்பா வேண்டிய உதவிகளை கண்டிப்பாக செய்வார். அவருக்கு என்னை விட மனிதாபிமானம் அதிகம். மது, கவலைப்படாதே. இப்போ தூங்கு, காலையில் பேசிக்கலாம். மது அந்த இரவு தூங்கவே இல்லை. பலவித சிந்தனைகள் ஓட பதட்டம் அதிகமாக இருந்தது. இரவு 12 மணிக்கு எழுந்து பாத்ரூம் வந்தாள். அம்மாவுக்கு ஃபோன் செய்தாள். சற்றே தாமதித்து எடுத்த அம்மாவிடம் பதட்டம் இருந்தது. என்னடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற? அம்மா, உன்னை நான் பார்க்கணும். திடீர்னு நான் புறப்பட்டா அத்தைக்கு காரணம் சொல்லணும். அதனால் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு என்னை சீக்கிரமாக நீ வர சொல்லு. நான் வரேன். என்னடி பிரச்சனை? நேரில் வந்து சொல்கிறேம்மா. அவரையும் சேர்த்து வர சொல்லு. ஆனால் அவர் வரமாட்டார். வேறு வேலை இருக்குன்னு நான் பேசிக்கிறேன். வந்து படுத்து விட்டாள் மது. முகம் தெரியாத நாகேஷ் விடிய விடிய பாடாய் படுத்தினான். காலை சீக்கிரமே எழுந்து மது குளித்து, அத்தை இன்னைக்கு நான் சமைக்கட்டுமா?
எதுவும் வேண்டாம், தேனிலவு முடிஞ்சு வந்த பிறகு பார்த்துக்கலாம். பிரபஞ்சன் வெளியே வர ஃபோன் அடித்தது. டாக்டர் தான். அவருக்கு காலையில் 5 மணிக்கு நினைவு திரும்பி இருக்கு. நீங்கள் வர முடியுமா பிரபஞ்சன்? உடனே வரேன் டாக்டர். மதுவின் ஃபோன் அடித்தது. வேண்டுமென்றே ஸ்பீக்கரில் போட்டாள். மது, பிள்ளையார் கோயிலில் காலையில் 9 மணிக்கு அபிஷேகம். நீயும் மாப்பிள்ளையும் நேராக வந்துடுறீங்களா கோயிலுக்கு? அம்மா, இவரோட நண்பர் ஆஸ்பத்திரியில், நாங்கள் பார்க்க போகணும், வரலம்மா. மாமியார் ஈஸ்வரி குறுக்கே வந்தார். மது, அவன் ஆஸ்பத்திரிக்கு போகட்டும், நீ அபிஷேகத்துக்கு போ. கல்யாணம் முடிஞ்சு உங்கள் அம்மா பண்ணுற வழிபாடு, நேரமாச்சு, புறப்படு. அம்மா, ஆஸ்பத்திரியில் நாகேஷ் இருக்கிற காரணமா இவ தேனிலவை கேன்சல் பண்ணலாம்னு சொல்கிறா. அதெல்லாம் வேண்டாம் மது. அந்த நாகேஷ்க்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் போய் தான் ஆகணும். இப்போ நீ புறப்படு. நீயும் ஆஸ்பத்திரிக்கு உடனே புறப்படு. அப்பாவும் வரட்டும். அப்பாவே அவருக்கு நீ அறிமுகப்படுத்துடா. என்ன வேணுமோ அதை நாங்கள் செய்கிறோம். மது உடனே புறப்பட்டாள். ஏதோ ஒரு உண்மை வீட்டு வாசல் வரை வந்துவிட்டது. அது என்னவென்று தெரியாத மது அதை உள்ளே வரவிடாமல் தடுக்க அம்மாவின் உதவியை நாடி அவசரமாக ஆட்டோ பிடித்தாள். மது நேராக வீட்டுக்கு வந்துவிட்டாள். மூச்சு வாங்கியது. என்ன மது, என்னதான் உன் பிரச்சனை? நல்ல சம்பந்திங்க, அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் போய் சொன்னதே எனக்கு பிடிக்கல. ஆனால் என்கிட்ட உண்மையை மறைச்சி என்னை பெரிய தர்ம சங்கடத்தில் 2 பேரும் மாட்டி விட்டுருக்கீங்களே. நாங்கள் உன்னை மாட்டி விட்டோமா? ஆமாம்ப்பா, என் வாழ்க்கையில் ஒரு இருண்ட பக்கம் இருக்குது. அது என்னன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். தெரிஞ்சும் எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க? என் வாழ்க்கையில் நடந்தது இதுதான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டேனே. பிரச்சனை நம்ம 3 பேரோட போயிருக்கும். இப்போ நான் வாழ்கிற வாசல் வரைக்கும் அது வந்தாச்சு. என்னம்மா ஆச்சு? இருவரும் பதறிவிட, யார் நாகேஷ்? நாகேஷா? திடீர்னு இப்படி கேட்டா நாங்கள் என்ன பதிலி சொல்கிறது? அந்த லெட்டரில் இருந்த நாகேஷ், லெட்டரை எழுதின நாகேஷ் சென்னைக்கு வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் மறைக்க முடியாது. உங்களுக்கு நிச்சயமாக என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அப்படின்னா நாகேஷையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க. அப்பாவுக்கு கோபம் வந்து விட்டது. நிறுத்து மது, பேசிகிட்டே போகாத. அந்த பேரில் நடிகர் நாகேஷை மட்டும்தான் தெரியும். அதுவும் சினிமாவில் பார்த்ததோட சரி. என்ன நடந்ததுன்னு சொல்லு. சகலமும் மது சொன்னாள். அவர் திண்டுக்கல் ஆசாமி. கொடைக்கானல் ரொம்ப பக்கம். நான் 3 மாதம் நினைவில்லாமல் கிடந்தது கொடைக்கானலில். ஏன் இந்த நாகேஷுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது? எதை நீங்கள் 2 பேரும் என்கிட்ட மறைக்கிறீங்க? எதையும் மறைக்கல. இருவரும் ஒரே குரலில் சொன்னார்கள். நாளைக்கு நாங்கள் தேனிலவுக்கு விமானம் ஏறுறோம். மாமா மட்டும் இங்கே இருப்பார். தனக்கு உதவின நாகேஷை இவர் தன் அப்பா கிட்ட ஒப்படைக்க போகிறார். எனக்கே தெரியாத என்னெல்லாம் உண்மைகள் நாகேஷ் இவங்களுக்கு சொல்ல போகிறாரோ தெரியல. திரும்பி வரும்போது என்னை உள்ளே சேர்ப்பாங்களா பெரியவங்க? ஏதாவது தப்பான உண்மை இருந்தால் இவருக்கு அதை தெரிவித்து தேனிலவை கூட நடக்க விடாமல் அவங்க தடுக்கலாம். எனக்கு போகவே மனசு இடம் தரல. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி போகாமல் இருக்க நான் முயற்சி பண்ணுறேன். இதை பாரு, இந்த அளவுக்கு நீ கற்பனை பண்ண வேண்டாம். எங்களுக்கு நாகேஷ் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இப்போ உன்கிட்ட நாங்கள் அதை மறைக்க மாட்டோம். உன்னளவு அல்லது அதுக்கும் மேலே உன் வாழ்க்கையில் எங்களுக்கு அக்கறை உண்டு மது. அதை நீ புரிஞ்சுக்கணும். அந்த பேருள்ள நபர் பக்கத்தில் வந்தாச்சு. எனக்கு பதறுது. சரி, நாகேஷை விடுங்க. என் வாழ்க்கையில் என்ன நடந்தது அந்த 3 மாதத்தில் எனக்கு மறைக்காமல் சொல்லுங்கள் ப்ளீஸ். நாம் மதுரையில் இருந்தோம். அப்பாவுக்கு அங்கே சூப்பர் மார்க்கெட் உண்டு. நீ படிப்பை முடித்து வேலை தேடுற நேரம். உன் கூட படித்த பெண்கள் கூட நீ ஒரு நாள் கொடைக்கானல் போகணும்னு கேட்ட. நாங்களும் அனுப்பினோம். நீ போய் 3 நாளில் மயங்கி விழுந்து நினைவு இல்லைன்னு உன் தோழி பவி சொல்ல நாங்கள் 2 பேரும் பதறி கொடைக்கானல் புறப்பட்டோம். அம்மா மூச்சு வாங்க. மீதியை நானே சொல்கிறேம்மா. நீயும் அப்பாவும் வந்தீங்க. அங்கே அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய ஆஸ்பத்திரியும் டாக்டரும் உண்டு. அவங்க பார்த்தாங்க. எனக்கு பரிசோதனை நடந்தது. ஐசியூவில் வச்சாங்க. மறுநாள் நான் கோமாவுக்கு போயிட்டதா சொல்ல நீங்கள் 2 பேரும் பலத்த அதிர்ச்சிக்கு ஆளானீங்க. அது நல்ல ஆஸ்பத்திரிங்கிற காரணமாக அங்கேயே என்னை வச்சு சிகிச்சை பார்த்தீங்க. அப்பா மட்டும் மதுரைக்கு போயிட்டு வார கடைசியில் வருவார். நீ என் கூடவே இருந்த 3 மாத காலம். உங்கள் 2 பேரோட நம்பிக்கையெல்லாம் மொத்தமாக வடிய நான் ஒரு நாள் கண் விழித்தேன். அப்புறமா மதுரைக்கு வரும்போது அப்பா சென்னை சூப்பர் மார்க்கெட்டில் சரியாக ஆள் இல்லைன்னு சென்னைக்கு வந்தோம். அப்பா தன் செல்வாக்கில் எனக்கு வேலை வாங்கி தந்தார். கல்யாணம் செஞ்சு வைக்க முயற்சி எடுத்தீங்க. கல்யாணம் நடந்தாச்சு. இந்த கதையை நீங்கள் 2 பேரும் 30 முறை சொல்லி எனக்கு மனப்பாடமாயாச்சு. உண்மை அதுதானே மது. அதைத்தானே நாங்கள் சொல்ல முடியும். சரிப்பா, யார் திண்டுக்கல் நாகேஷ்? அவருக்கும் எனக்கும் எல்லாம் நடந்தாச்சுன்னு எப்படி சொல்லுவார்? உனக்கே தெரியாமல் எப்படிடி தப்பு நடக்கும்? எவனோ முகம் தெரியாத ஒருத்தன் சொல்கிற பொய்யை இந்த அளவுக்கு நாம் நம்பணுமா? அம்மா, என் உணர்வே இல்லாமல் நான் 3 மாதம் இருந்திருக்கேனே. அப்போ என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதே. நான் உன் கூடவே இருந்தனே மது. விட்டுருவனா? கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கிருந்து முளைச்சான் இந்த நாகேஷ்? மாப்பிள்ளை குடும்பத்துக்கு எதிரிகள் இருக்கலாம். நமக்கு ஆகாதவங்க இருக்கலாம். இந்த கல்யாணம் நடக்கிறது யாருக்காவது பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த யார் வேணும்னாலும் முயற்சிக்கலாம் இல்லையா? எங்களுக்கு நாகேஷ் யாரையும் தெரியாது. சூடம் ஏற்றி நானும் அப்பாவும் சத்தியம் செய்யட்டுமா? சரிம்மா. நினைவு திருமண நாகேஷ் என்ன பேசுவார்னு தெரியலையே.
அதை பற்றி நமக்கு என்னடி? எவனோ ஒருத்தன் எதையாவது சொல்லிட்டா உடனே அதை நம்பிடுறதா? மாப்பிள்ளையும் சரி உன் மாமா அத்தையும் சரி படிக்காதவங்க இல்லை. இந்த நாகேஷ் மேலே இவருக்கு ரொம்ப மரியாதை உண்டுமா? அவர் நல்லவர் நம்பி உதவின காரணமாக இவர் ரத்தம் தந்திருக்கார். அப்படின்னா நாகேஷ்ங்கிற பேரில் லெட்டர் எழுதினது இவராக இருக்க வாய்ப்பில்லைன்னு நம்பி நிம்மதியாக தேனிலவுக்கு மாப்பிள்ளையோட போ. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த நாகேஷை பார்க்குறீங்களா? நாங்கள் எதுக்கும் அது பார்க்கணும்? அப்படி யாரையும் எங்களுக்கு தெரியாதுன்னு நாங்கள் சொல்கிறதே நீ நம்பலையா? நம்புகிறேன்ப்பா. அப்போ உங்களுக்கும் தெரியாமல் என் வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்கு. நானே அதை கண்டுபிடிக்கிறேன். அப்பா அம்மா முகத்தில் கலவரம் அப்பி கிடந்தது. எனக்கு தனிமை வேணும். நான் உள்ளே போய் படுக்கிறேன். என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. உள்ளே வந்து படுத்துவிட்டாள். தோழிகளுடன் கொடைக்கானல் வந்ததை நினைவில் சேகரித்தாள். 4 பேர்: பவித்ரா, கீதா, அஸ்வினி, நான். பவித்ரா பணக்கார பெண். அதனால் அவள் அப்பாவின் கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது. அங்கே வந்து 4 பேரும் இறங்கினார்கள். சமையல் செய்து போட ஆள், சுற்றி பார்க்க காரம் இருந்தது. அதனால் முதல் 3 நாட்கள் கொடைக்கானலில் இண்டு இடுக்கு விடாமல் சுற்றினார்கள். அஸ்வினி அம்மா ஆஸ்பத்திரியில் என தகவல் வர அஸ்வினி கீதாவின் துணையுடன் மதுரைக்கு புறப்பட, கெஸ்ட் ஹவுஸில் சொந்தக்காரி பவித்ராவுடன் மது தங்க அந்த நாள் சுற்றிவிட்டு இருவரும் வர, தலைவரி என சாப்பிடாமல் பவி படுத்துவிட மதுவுக்கு சாப்பாடு வந்தது. ருசியாக இருந்தது. வழக்கத்தை விட மது அதிகமாகவே சாப்பிட்டாள். அப்போது வந்த மயக்கம்தான். அதன் பிறகு கோமா என்று சொல்லி 3 மாதங்கள் கழித்து விழிப்பு. நடந்ததை அம்மாவிடம் கேட்க விவரம் தெரிந்தது. இவர்களுக்கு தகவல் சொன்னதும் பவித்ராதான். இவளை ஆஸ்பத்திரியில் சேர்க்க உதவியதும் பவித்ராதான். கண் விழித்து அவளை மது கேட்க அவ லண்டனுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க போயிட்டா. இவர்களும் சென்னைக்கு வந்து விட்டார்கள். அம்மா துணியை காய வைக்க மொட்டை மாடிக்கு போக அப்பா பின்தொடர்ந்தார். அம்மா அருகில் வந்தார். குரலை தளைத்து கொண்டார். இந்த நாகேஷ் அவனா இருக்குமோ? மெதுவா பேசுங்க. லெட்டர் பற்றி இவ சொன்ன உடனே எனக்கு அந்த சந்தேகம் அப்பவே வந்தது. நாம அவனை பார்த்ததில்லை. இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு இவ தெளிஞ்சதும் ஊட்டியிலிருந்து திரும்பவும் மதுரை வந்து சென்னைக்கு மாறினோம். இப்போ எந்த பூதம் கிளம்புதுன்னு தெரியலையே. என்னங்க, ஆஸ்பத்திரியில் உள்ள நாகேஷை நாம போய் பார்க்கணுமா? என்ன உளற நீ? எதுக்கு? இந்த நாகேஷ் அவன்தானான்னு தெரியணும் இல்லையா? எப்படி தெரிஞ்சுப்ப? என்னன்னு கேட்ப? லெட்டர் சங்கதியை சொல்லி கேட்க வேண்டியதுதான். ஒருவேளை இது அவனா இருந்தா காலில் விழுந்து எங்கள் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துடாதேன்னு கெஞ்சலாம் இல்லையா? உளராதே சுப்பு. அவன் மாப்பிள்ளையோட நண்பன். மாப்பிள்ளை அங்கே தானே இருப்பார். நாளைக்கு தேனிலவுக்கு போகிறாரே, இவ போக மாட்டேன்னு சொல்கிறாளே, இவளை பேக் பண்ணிடலாம். அதுக்கு கவலைப்பட வேண்டாம். மாப்பிள்ளை இல்லைன்னா சம்மந்தி இருப்பாரே. கேள்வி மேலே கேள்வி கேட்டால் என்னால் இப்போ பதில் சொல்ல முடியல. அந்த சில மாதங்களையே நாம் சமாளிக்கலையா? அதை விடவா? மதோட வாழ்க்கையை நாசமாயிடுச்சுன்னு எத்தனை ராத்திரி நீங்களும் நானும் அழுதிருப்போம். அதையும் கடந்து நம்ம பொண்ணை வாழ வைக்கலையா? சரி, அன்னைக்கு நீயும் நானும் மட்டும் இருந்தோம். பிள்ளைங்க வாழ்க்கையில் மோசமான ரகசியம் இருந்தால் பெற்றவங்க கழுத்தை அறுத்தாலும் அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் புருஷனுங்கிற உறவே வேற. மாப்பிள்ளைக்கு போகாமல் இதை தடுத்து நிறுத்திடலாம். இவளுக்கே தன் வாழ்க்கையில் நடந்தது தெரியக்கூடாது, தெரிய விடக்கூடாது. அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு நாம் பேசலாம். வாங்க, அவள் வெளியில் வந்தால் நம்மை தேடுவா. அவகிட்ட நாம் எதையும் காட்டிக்க வேண்டாம். நாளைக்கு நிச்சயமாக அவளை பேக் பண்ணிடணும், புரியுதா? கீழே வந்தார்கள். மதுவிடம் இருவரும் வந்தார்கள். இதை பாரு, நீ அப்பளுக்கில்லாத பெண். யாரோ நம்ம எதிரிகள் செய்கிற வேலை இது. நாங்களும் இந்த நாகேஷை போய் பார்க்குறோம். நீ நாளைக்கு தேனிலவுக்கு போகிறது நல்ல விஷயம். நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம். நீ திரும்பி வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, சரியா? எப்படிப்பா? எங்களை நம்பி நீ புறப்படு, புரியுதா? இப்போ உன் வீட்டுக்கு புறப்படு. கொஞ்சம் விபூதி குங்குமம் தரேன். அபிஷேக பிரசாதம்னு சொல்லு. அம்மா உடைத்த தேங்காய் மூடி, பழம், பூக்கள், துளசி, விபூதி, குங்குமம் என சகலமும் தந்தாள். உன் மாமியார் கிட்ட கொடு. ஒரு பொய்யை நிஜமாக்க எத்தனை நாடகங்களை ஆட வேண்டியிருக்கு. நல்லவங்களை ஏமாத்துறமோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நீ புறப்படு. அதே மன சஞ்சலத்துடன் மது புறப்பட்டாள். ஆஸ்பத்திரிக்கு பிரபஞ்சனும் அப்பா துரைசாமியும் வந்தார்கள். டாக்டர் ரவுண்ட்ஸில் இருந்தார். 3/4 மணி நேரம் காத்திருந்தார்கள். அதன் பின் டாக்டர் அழைத்தார். உட்கார வைத்தார். காலையில் நான் ஃபோன் பண்ணினப்ப பளிச்சுன்னு நினைவு வந்தது. வந்ததும் ஏதோ முனகிட்டே இருந்தார். அதில் நிஷான்னு ஒரு பேரை நிறைய சொன்னார். மறுபடியும் நினைவு தவறி இருக்கு. இதுவரைக்கும் வரல. யார் நிஷா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்பா முன்னால் வந்தார். டாக்டர், உங்ககிட்ட நாங்கள் 2 பேரும் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எதுக்கு மன்னிப்பு? ஒரு உயிரை காப்பாற்ற என் பையன் பொய் சொல்லியிருக்கான். அந்த உயிரை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. இனிமே பொய் நீடிக்க வேண்டாம். இது சாலை விபத்து. சொன்னால் போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை பெருசாகும்னு பாத்ரூமில் விழுந்து அடின்னு பொய் சொன்னான் பிரபஞ்சன் என ஆரம்பித்து திண்டுக்கல் கதையை அவர் சொல்லி முடிக்க, மை காட், இதுவரைக்கும் 1.25 லட்சம் நீங்கள் கட்டியாச்சு. நன்றி உணர்ச்சியை மதிக்கிற உங்களை பார்க்க பெருமையாக இருக்குது. பிரபஞ்சன் ரத்தம் தந்து உயிரை மீட்டிருக்கார். கிரேட். என் பிள்ளைக்கும் இவர் பேர் நாகேஷ்னு மட்டும்தான் தெரியும். மற்றபடி இவரை பற்றி எதுவும் இவனும் கேட்கல, அவரும் சொல்லல. அதனால் நிஷா யாருன்னு எங்களுக்கு தெரியல. நினைவு வந்து வந்து போகுது. தலையில் பட்ட பலமான அடிதான் காரணம். மற்றவைகள் சரியாயிருக்கு. நினைவு முழுமையாக திரும்பிடும். அவருக்கு இன்னும் 1 மாத காலம் பயணம் கூடாது. பெட் ரெஸ்ட்டில் வச்சு பார்த்துக்கணும். அவருக்கு முழுமையாக நினைவு வந்த பிறகு அவர் குடும்பம் பற்றி அவரையே கேட்டால் சொல்கிறார்.
ஒரு செல்ஃபோன் கூட இல்லை, பர்ஸ் இல்லை. அடிபட்டு விழுந்த நேரத்தில் மனிதாபிமானமே இல்லாத யாராவது எல்லாத்தையும் தூக்கி இருப்பாங்க. இப்படியும் கேவலமான பிறவிகள் நம்ம நாட்டில் நிறைய இருக்குது சார். நீங்கள் காத்திருங்க அல்லது வீட்டுக்கு போங்க. முழுமையாக நினைவு வந்த பிறகு நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். நாளைக்கு என் பையன் ஹனிமூன் போகணும். அவர் போகட்டும், நீங்கள் இருக்கீங்களே. அப்பா மேலும் 50,000 கட்டினார். பிரபஞ்சன் வருத்தப்பட்டான். அப்பா, என்னால் உனக்கு எத்தனை நஷ்டம். நீ சீட்டில் இழந்ததை விடவா? அப்பா, நீயும் அம்மாவும் எனக்காக ரொம்ப இழக்கிறீங்க. இனிமே நான் சூதாட மாட்டேன். இதுவரை அந்த மாதிரி பேசாத பிரபஞ்சன் முதன்முறையாக இப்படி சொல்ல அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ நிஜமாத்தான் சொல்றியாப்பா? நீ இனிமே சந்தேகப்பட வேண்டாம். நீ என் நண்பனுக்காக ஒரு முறை பார்த்து பழகினவனுக்காக இத்தனை செய்யும்போது உன் மனசு வருத்தப்படுற மாதிரி நானும் நடக்கிறது நியாயமில்லை. சந்தோஷம்டா மகனே. அழகான சகல தகுதிகளும் உள்ள ஒரு மகாராணி மனைவியா உனக்கு கிடச்சிருக்கா. அப்புறம் எதுக்கு சீட்டுக்கட்டு ராணி? உங்கள் அம்மா கேட்டால் பரவசப்படுவா. மதுவுக்கு தெரியாமலே சீட்டுகளை கொளுத்திடலாம். நாகேஷ் வந்த நேரம் நல்ல நேரம். உன் தேனிலவு இனிமையாகட்டும். அப்பா சந்தோஷத்தின் உச்சிக்கே வந்து விட்டார். நீ நிம்மதியாக போயிட்டு வா. நாகேஷே நாங்கள் பார்த்துக்கிறோம். வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் எல்லா விவரமும் சொல்ல பூரித்து போய் அவனுக்கு திருஷ்டி சுற்றி போட்டாள் ஈஸ்வரி. அந்த நேரம் மது உள்ளே நுழைந்தாள். என்னத்தை அவருக்கு திருஷ்டி? அது ரத்தம் தந்து ஒரு உயிரை பிழைக்க வச்சிருக்கானே என் பிள்ளை, அதுக்காக. மது பிரசாதங்களை மாமியாரிடம் தந்தாள். நினைவு வந்த உங்கள் நண்பர் பேசினாரா? நினைவு போய் வருது மது. நிஷான் ஒரு பேரை மட்டும் சொல்கிறாராம். அவரை பற்றி நினைவு முழுமையாக அவரை சொன்னாதான்மா தெரியும். அப்பா அம்மாவும் ஆஸ்பத்திரிக்கு அவரை பார்க்க போகிறாங்க. இவர் ரத்தம் கொடுத்த காரணமாக அவருக்கு உதவ நினைக்கிறாங்க. நிஷா என்று சொன்னவன் நல்ல காரணம் மது என்று சொல்லவில்லையே என அவள் மனது கோணலாக யோசித்தது. மதுவின் அப்பா தயாராகி விட்டார். அம்மாவும் புறப்பட, நாம போய் அந்த நாகேஷை பார்க்குறதே மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா சுப்பு? பைத்தியமா உங்களுக்கு? நாம் எதுக்காக போகிறோம்னு மறந்துட்டீங்களா? தெரியும் சுப்பு, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால் சந்தேகம் வராது இல்லையா? சம்மந்திக்கிட்டையே பேசிடுங்க. இந்த நாகேஷ் அவனா இருந்தால் என்னங்க செய்கிறது? அதை அங்கே போய் முடிவு செய்யலாம் சுப்பு. இவர் ஃபோன் போட்டு துரைசாமியை கேட்க அவர் விவரத்தை சொல்லி நினைவு போய் வருவதை சொன்னார். நாங்கள் போய் பார்க்குறோம். வேணும்னா அவருக்கு உதவி செய்யவும் தயார். மது தேனிலவே வேண்டாம்னு சொல்கிறா. இவன் ரத்தம் கொடுத்துருக்கான். கோயிலில் மது சொன்னா. மனசு நெகிழ்ந்து போச்சு. சரி, போயிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். விவரத்தை அப்பா சொல்ல மது புரிந்து கொண்டாள். அவர்கள் களத்தில் இறங்கிவிட்டதை. வாசலில் பைக் நின்றது. செல்வம் இறங்குவதை அம்மா ஈஸ்வரி பார்த்து பதட்டமாக உள்ளே வந்தாள். பிரபஞ்சனை அழைத்தாள். அந்த செல்வம் வந்திருக்கான். அன்னைக்கு ஏடகுடமாக பேசி அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு போனான். இப்போ எதுக்கு வர்றான்னு தெரியல. அப்பாவும் பார்த்து விட்டு உள்ளே வந்தார். பிரபஞ்சன் சூதாட்டத்தை விட்டதா சொல்லிட்டான். மறுபடியும் அதுக்குள்ளே இழுக்கத்தான் இவன் வரான். அப்பா, யார் சூதாட அழைச்சாலும் நான் போக மாட்டேன். உங்ககிட்ட சொன்ன சொல்லை தாண்ட மாட்டேன். பயப்படாதீங்க. உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும்டா. ஆனால் உன் சீட்டாட்ட விவரமே மதுவுக்கு தெரியாது. இவன் உளருவான். உளரட்டும். ஆமாம், இத்தனை நாள் ஆடினேன், இப்போ விட்டாச்சுன்னு சொல்லுவேன். எதுக்குப்பா? கறந்த பாலை விட சுத்தமானவன் நீன்னு மது நம்புறா. அவ குடும்பமும் உன்னை உயரத்தில் தூக்கி வச்சிருக்காங்க. நாமே அதை களங்கப்படுத்தணுமா? வேண்டாமேடா. நான் சமையல் பண்ணுறேன் அத்தேன்னு வந்த முதல் மது கேட்டுட்டே இருக்கா. இப்போ அவளை சமையல் கட்டுக்கு நான் கொண்டு போகிறேன். இவனை நீ பேசி வாசலோட அனுப்பி வச்சிடு. பைக்கில் இறங்கிய செல்வம் ஹெல்மெட்டை கலட்டியவுடன் மாரியின் ஃபோன் வர பேச ஆரம்பித்தான். செல்வத்தின் நோக்கம் அந்த லெட்டரை கோயிலில் தந்தும் இன்று வரை எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவனது பிளாக்மெயில் நோக்கம் உடனடியாக நிறைவேறாததால் குழம்பி போய் வந்தான். ஃபோனில் மாறி வேறு. பிரபஞ்சனை இழுத்துட்டு வாடா செல்வம், விட்டதை பிடிச்சே ஆகணும். அதற்குள் அம்மா உள்ளே மதுவை அழைத்தாள். நீ வந்த முதல் ஆசைப்படுற, நான் தான் தடுக்கிறேன். நாளைக்கு வெளிநாடு போகிற, அதனால் இன்னைக்கு சமையல் பண்ணு மது, வா. சரிங்க அத்தை, மெனு சொல்லுங்க. அது உன் சாய்ஸ். நீ என்ன தந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவோம். இன்னைக்கு ஸ்பெஷல் டே. சூதாட்டத்தை விட்ட நாள் என வாய் தவறி உளர சட்டன சுதாரித்து, பிரபஞ்சன் சூடா உன் சமையலை சாப்பிடுவானே, அதை சொன்னேன். உடனே மது சமையல் கட்டுக்குள் நுழைய வாசலுக்கு வந்த பிரபஞ்சன் செல்வத்தை வெளிப்படிகள் வழியாக மாடிக்கு அழைத்து வந்தான். ஏண்டா மாப்பிள்ள, என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டியா? எங்கள் அப்பா உன் மேலே கொலை காணில் இருக்கார். உள்ளே நீ நின்னா உனக்கு அது இருக்காது. எதுடா? செல்வம் இரண்டு அலற, உன் கையை சொன்னேன்டா, உடச்சிருவார். சரி, எதுக்கு நீ வந்த? மாறி வெறியாக இருக்கான். வா, 4 ரவுண்டு ஆடிட்டு போவியாம். சான்ஸே இல்லை. நாளைக்கு தேனிலவுக்கு மாலத்தீவுக்கு போகிறோம். நாகேஷ் கூட வாழ்ந்துட்டு உன் கூட தேனிலவா? நான் உன்னை பார்க்க வரலடா. உன் சம்சாரத்தோட நாடியை பரிசோதிக்க வந்திருக்கேன். என்னடா பேசல? இனி பேச்சு இல்லை, ஆக்ஷன் தான். புறப்படு. சீட்டு விளையாட்டுக்கு தலைமொழியாச்சுடா. நீயா? சூதாட்டத்தை விடுறியா? நம்பிட்டேன். அட வாடா. இது பொய் இல்லடா, அக்மார்க் நிஜம். நான் வரல. சகாக்கள் கிட்ட சொல்லிடு. இங்கே நிற்காதே, போயிட்டே இரு. சரி, நீ சூதாட்டத்தை விடுறது பிரசவ வைராகியம்தான். அது நடக்காது. சரி, மாலத்தீவுக்கு போய் திரும்பின பிறகு வா. ஏண்டா உள்ளே கூப்பிட்டு உன் சம்சாரம் கையால் ஒரு காஃபி கூடவா தரமாட்டேன்? எங்கள் அப்பா கையால் அடியும் வாங்குறியா? அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்டா, வாடா.
அதே நேரம் மது சமையலை தொடங்கியிருக்க ஈஸ்வரிக்கு ஃபோன் வர அந்த பக்கம் போக மழை வர மாதிரி இருக்கே, மொட்டை மாடியில் துணியும் நனையுமே. மது வேகமாக வெளியில் வந்து படிகளில் ஓட்டமாக ஏறினாள். மாடிக்கு வர அங்கே பிரபஞ்சனுடன் பேசும் நபரை பார்க்க மூச்சே நின்றது. கோயிலில் லெட்டர் தந்தவன் வீட்டுக்கே வந்து விட்டானா? வெகு நெருக்கமாக தோளில் கை போட்டு பேசும் அவன் கண்களை இருட்டியது மதுவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.